கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கல்லடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது. எத்தனையோ சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும் பொழுது, எத்தனையோ சிறந்ததெல்லாம் என்ன தேடி வந்தது. என்ன தேடுவது நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவது நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால. அவர் ஏங்கி நிற்கிறார். எப்ப இடத்துல வர போறீங்க? அவர் ஏங்கி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மேல சுமந்து வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடனாடி வந்தீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, இந்த வேளையிலும் கடந்த நாட்களிலே கடந்த 2 வாரங்கள் நாம் பார்த்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்தோம். 2 வாரங்கள் சொல்லுங்க கேட்போம். இல்லை 2 வாரங்கள் ரொம்ப முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்தோம். அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் என்ன நாளில் முன்னிட்டு காண்பித்தேன்? பெந்தகோஸ்தே என்ற நாளை குறித்து காண்பித்து கடந்த 2 வாரங்கள் அந்த பெந்தகோஸ்தே நாளுக்குரிய ஆவியின் அபிஷேகம் தான். இன்னைக்கும் அபிஷேகத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை கர்த்தர் நம்ம இடத்துல விசேஷித்த காரியத்தை பேசலாம். நம்ம எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறோம், எந்த இடத்துல தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், எந்த இடம் நம் தேவன் விரும்புகின்ற இடமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தக்கதாக மறுபடியுமாய் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 16, 18 வசனங்களுக்கு நேர கடந்து சொல்லுவோம். இல்ல 17, 18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நேற்று நானும் என் பிள்ளைங்களும் பேசி கொண்டிருக்கும் போது ஐயா இந்த மகன் ஒருத்தன் கேட்டான்,
ஏன் ரோமன் கத்தோலிக்கில் வந்து சிலை வழிபாடான்னு கேட்டான். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்க்குறீங்க. சில காரியத்தை நான் ஆரம்ப காலகட்டத்திலே கற்றுக்கொள்வதற்கு எனக்கு இயேசு கிறிஸ்து படமாய் தேவைப்படுகிறார், சிலையாய் தேவைப்படுகிறார். நான் கண்டு இவர்தான் என்று விசுவாசிப்பதற்கான அடையாளத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் அவைகள் தெய்வம் என்று நான் மூடத்தனமாய் நம்பிக்கொண்டு சிலைக்கு முன்பாக நிற்பதினாலே நான் சிறந்தவனாய் மாறிவிட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுக்கிறோம், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சிறந்ததாய் செய்திருக்கிறதுக்கோசம் அது கடவுளாய் மாறிவிட முடியாது. அது கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் என்னோட கூட என்ன பண்ணாது இருக்குது, ஆனால் பேச மாட்டேங்குது. அது உயிரற்ற ஒரு பொருளாய் அசைவின்றி கிடக்கின்றது. எப்படி கடவுளாகும்? கடவுள் சகலவற்றையும் அசைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு விசை அசைப்பேன் என்று தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுகின்றவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இரவு பகல் என்று உண்டாகத்தக்கதாக இந்த பூமியை தேவன் என்ன பண்றாரு, அசைத்து கொண்டே இருக்கிறார், ஷேக் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அது அந்த ஷேக்கிங் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாமே அப்படி நின்றோம். அப்படியாப்பட்ட என்னுடைய தேவன் ஒரு இடத்துல எப்படி ஐயா இப்படி ஒரே நிலையில நிற்க முடியுன்ற ஒரு பெரிய காரியம் எனக்குள் முதல்ல வரணும். அப்போ நான் என் மகனிடத்தில் பேசணும்னு சொன்னேன், ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் சின்ன வயசுல முட்டி போட்டு தவழ்ந்து போவீங்க. அல்லேலூயா. அப்போ அம்மா அக்கீஸ் போடுறதோ இல்லை சின்னதாக ஜெட்டி போட்டு விடுறதோ வேற விஷயம். உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, இப்போ அம்மா உனக்கு அக்கீஸ் போட்டு நீ முட்டி போட்டு நடந்து போனா என்ன சொல்லுவாங்க? என்னப்பா சொல்லுவாங்க? இது என்ன வளர்ச்சி இல்லை? உண்மைதான், கரெக்ட் தான். கிளாப் பண்ணுவோம். சரி, சொல்றவங்களாச்சும் கிளாப் பண்ணுவோம். நமக்கு இல்லை, நம்ம அது அந்த உடன்பாட்டுக்கு வரமாட்டோம் பாருங்க. அடுத்தவங்களுக்கு கிளாப் அடிக்கணும், அடிக்க மாட்டோம். நம்மளுக்கு கிளாப் அடிக்கணும், எல்லாரையும் சுற்றி பார்ப்போம். நம்ம ஆராதனை வந்து நின்று பாட மாட்டோம். நம்ம ஆராதனை கொடுக்கும்போது எல்லாரும் பாடுறாங்களா, ஏன் இவங்க பாடல என்னன்னா உன் மனம் என்னவோ அதுதான் அங்கே நடக்கும். நீ எந்த அளவுக்கு அழகுறியோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கும் அழகப்படும். இங்கே ஆராதனை யார் பண்ணாலும் சரி, நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நீ துதிக்கும் போது தான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, துதிப்பாங்க. நீ அதை செய்யாம வந்து மற்றவங்களாம் பாடும்போது நீ அப்படியே ஆன்னு பார்த்துனுங்கிறது, நீ பாடினா வந்து மற்ற எல்லாரும் ஆராதிக்கணும்னு. அல்லேலூயா. இது முரண்பாடு இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு காரியம் வந்துச்சு. ஒரு 20 வயசு பையன், சரியா இல்லை, கேள்வி வாலிப பிள்ளைங்க கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. நான் சொன்னேன் இப்போ 20 வயசு 25 வயசு ஆகுதுடா, உனக்கு திடீர்னு ஒரு அக்கீஸை போட்டு நீ ரோட்டில் நான் முட்டி போட்டுனே போவேன்னா, அப்போ எத்தனை பேர் உன்னை பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க? இன்னும் இந்த குழந்தைக்கு என்ன வளரல, கை காலை எல்லாம் வளர்ந்துச்சு. அப்போ போட்டு அக்கீஸ் வரை இப்போ போட்டுது வேற. இப்போ குழந்தை பெருசாக என்ன பண்ணுது, லார்ஜ் சைஸ்லாம் போட்டுன்னு முட்டி போட்டுன்னு போச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? அதுக்கு இன்னும் மூளை வளரவே இல்லை. அப்போ நான் ஓகே, இது மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில் இது மூளை வளரலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் எப்படி தான் இருக்கிறோம்? நான் அவங்ககிட்ட சொன்னேன், இன்னும் எல்லாம் அக்கீஸ் போட்டு தானே உக்காந்துக்கிறாங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. நான் சொல்லிடலாம் பிரதர், நான் வளர்ந்துட்டேன் பிரதர்ன்ட்டு, நான் எல்லாத்தையும். ஆனால் நான் சத்தியத்தை தேடுகின்ற மனமும் இல்லை, சத்தியத்தினால் என்ன பண்ற விடுதலை அடைகின்ற குணமும் எனக்கு இல்லை, மனமும் இல்லை, குணமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியா இருக்கிறாரு. வேத வசனம் இங்க அழகா சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல விடுதலை இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எனக்கு சரியான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அல்லது என் வாழ்க்கையை மாற்றுகின்றவர் யார் தான்? நான் கேட்டா பதில் சொல்லுங்க, கொஞ்சம் கவனிங்க. யார் தான் மாற்றுறது? பரிசுத்த ஆவியானவர் தான் மாற்றுறதுனா, ஆதியில் இந்த பரிசுத்த ஆவியான ஒரு திடை பொருளா பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? திட பொருளா பார்த்தேன். ஆனால் நாட்கள் வளர 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 நான் எனக்குள்ள மாற்றங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் என்ன பண்ணோம், அடிப்படையிலிருந்து வேதத்தை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சபையிலும் கற்றுக் கொடுக்குறாங்க. வேதத்தின் வார்த்தைகளை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம போயிட்டு என்ன தெரியுமா பண்றோம், அப்சர்வ் பண்ணதுலாம் ஆசீர்வாதம் மட்டும்தான். the blessing. இதுல எங்கெங்க blessing? நான் கால் மிதிக்க தேசம் எல்லாம் blessing, என் கையில blessing, காலில் blessing, நான் பேசினா blessing. ஓகே ரைட்டு, நல்லதுதான், நான் வேண்டாம்னு சொல்ல. நீங்க ஆசீர்வதிக்க பண்ணணும். ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டு வந்து பிச்சைக்காரனா வைக்கல. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, ஆண்டவர் என்னைக்கு எவனையும் பிச்சைக்காரன கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அது வானத்தின் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அதை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீ புரிஞ்சுங்க, பெற்றுக்கொள்ளுகின்ற காரியம் எப்படியாப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு கதை சொல்லுவாங்க. கதை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கதை கேட்குறவங்க மட்டும் கைத்துக்கு ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 1 2 3 4. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானா, அவனுக்கு பெரிய ஒரு வாழைத்தோப்பு இருந்ததான். அந்த பணக்காரன் பெரிய வாழைத்தோப்பு இருந்துச்சா, அவன் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவனா. எப்படியாப்பட்டவன்? கடவுளுடைய பக்தி உள்ளவனா இருந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, கடவுளுக்கு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். கடவுள்கிட்ட சொன்னா, கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு என் வாழைத்தோப்புலேருந்து ஒரு கொலை அறுத்து என்ன பண்ணுறேன், உன்னை நான் கொடுக்குறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா சொல்லிட்டான். அவன் புத்தியினம் பாருங்க, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டிய விதத்தை ஆண்டவர் நிறைய நேரத்தில் சொல்லி கொடுத்தோம், வேதத்திலேருந்து கற்றுக் கொடுத்தோம். அவன் கற்றுக்கொள்ளவே இல்லை. நம்மளாம் அப்படி தான் இன்றைக்கி மனநிலையில் தான் இருக்கிறோம். என்ன பண்ணான்னா, வாழைக்கொலையை ஒரு வேலைக்காரன் இடத்துல கொடுத்து, நீ கொண்டு போயிட்டு இதை என்ன பண்ணு, ஆலயத்தில் சேர்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா, அந்த ஆலயத்துக்கு இந்த மனுஷன் எடுத்துகிட்டு போகிறான். அவன் ரொம்ப தூரம் கொஞ்சம் பயணமாக போக வேண்டியதுனால நல்லா பழுத்துச்சு, கொலை பழுத்துச்சு. நாளைக்கு போனால் என்ன பண்ணலாம், ஆலயத்தில் எல்லாமே சாப்பிடலாம், நல்லது தானே. ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறான். இப்போது அந்த கொலையை எடுத்து கொண்டு போகும்போது வழியில் ஒரு தரித்திரம் உட்காந்து கொண்டு இருக்கிறான், ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து கொண்டு இருக்கிறான். நம்ம 10 பார்சல் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். அதில் வழியில் ஒருத்தம்மா பசி எடுக்குதுமா அப்படின்னு கேட்டால் உடனே பார்சல் இப்படி மறைப்போம், பார்த்துக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நடக்கிற காரியத்தை பாருங்க. அவன் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து, ஐயா ரொம்ப பசி எடுக்குதுங்கய்யா, ஒரு கொலை வாழைப்பழம் எடுத்துன்னு போற, ஒரே ஒரு வாழைப்பழத்தை கொடு. இவன் சுத்தி முத்தி பார்த்து இருக்கிறான். யாருன்னா இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. ஒரு காரியத்தை செய்வோம். என்ன செய்வோம்? ஒரே ஒரு பழம் தானே, பிச்சு என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அவன் பிச்சு என்ன பண்ணா, கொடுத்துட்டானா. இப்போ நடக்கிற காரியத்தை பாருங்க. இவன் இன்று இரவு திரும்பவும் ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்துல என்ன நடக்க தெரியுமா? அந்த சொப்பனத்துல ஆண்டவர் அவன் இடத்துல பேசுறாரு. அப்பா, நீ கொடுத்தமிச்ச வாழைப்பழத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று தான் கொடுத்தேன், அதான் கொஞ்சம் வருத்தம். உடனே உனக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த அவன்கிட்ட நான் எத்தனை கொடுத்தமிச்சேன்? ஒரு கொலையை கொடுத்தமிச்சேனே. அவன் கடவுளுக்கு எத்தனை தான் போய் சேர்த்துக்கிறான்? ஒன்று தானே சேர்த்துக்கிறான். காலில் வேலைக்காரனை கூட்டு அடின்னு அடிக்கிறானா, கட்டி போட்டு சவுக்கில் அடின்னு அடிக்கிறான். அவன் சொன்னான், ஐயா நான் ஒரு தப்பம் பண்ணல, நீ கொடுத்ததை கொண்டு போய் அப்படியே தான் ஐயா என்ன பண்ண, கொண்டு போய் ஆலயத்தில் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னானா. இல்லடா, கடவுள் என்கிட்ட சொல்லிட்டாரா, நீ ஒரு வாழைப்பழம் தான் குத்துக்கிற, மீதி எல்லாம் வீட்டில் கொண்டு போய் வச்சுனுக்கிற, உன்னை விட மாட்டேன்டான்னு வீட்டுக்கு ஆரம்பிச்சு தேடி பார்த்தானா அங்கேயும் இல்லையா. இங்கே எப்படி அவன் தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு ஆலயத்தான் போச்சு. அப்போ கடவுள் எப்படி சொல்லுவார்? இன்னைக்கு நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? கடவுளை கல்லிலே தேடுகின்றோம், மண்ணிலே தேடுகின்றோம், மலையிலே தேடுகின்றோம், குகையிலே தேடுகின்றோம். கண் எதிர்க்க கடவுள் என்ன பண்ணாரு? ஒரு தரித்திரனை அனுப்பி கொடுத்து, அப்பா இவன் சாயலிலே நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் பிணையாளியா இருந்தேன், என்னை தேடி வந்திருக்கலான்னு கேட்கிறாரு. நம்ம உலகத்தையே சுத்த டூர் அடிப்போம். ஒரு நாள் மருத்துவமனைக்கு போயிட்டு அவன் சொந்தக்காரன் கிடையாது. அவன் தெரிஞ்சு நான் சொந்தக்காரன் போனா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவேன். சொந்தக்காரன் போனாதான் எங்கே போவாரான்? அவர் ஹாஸ்பிட்டலுக்கே போவேன். ஏன்னா அவன் சொந்தம். எந்த சொந்தமும் இன்னைக்கு நிலை கிடையாது. அது எனக்கு புரியுறது கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. எல்லாருமே நிலையற்றவர்கள். அவங்க ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க? போய்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க நிலை இல்லாதவங்க. நிலை இல்லாத இந்த மனுஷனை நம்பி நான் ஓடுகின்ற ஓட்டம் என் தேவனை அவமாக்குகின்றேன். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போகிறேன். சபைக்குள்ளே இருப்போம், சத்தியத்தை கேட்போம், என்ன பேசுகிறான்னு ஒரு கன்றாவியும் புரியாது. 1.5 மணி நேரம் உட்காந்து கதை கட்டு நான் பாட்டுன்னு கை நீட்டுன்னு போயிடுவேன். கர்த்தர் எதையோ என்கிட்ட பேசுறாரு. என் தரித்திரத்தை, என் வாழ்க்கையை, என் பிரச்சனைக்கு மாற்ற விரும்புகிறாரு. ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்த விரும்புகின்றாரு. ஒழுங்குபடுத்த விரும்புகின்ற கர்த்தர் எதையோ ஒரு காரியத்தை என்கிட்ட பேசுறாரு. அது என்ன என்று நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆனா கமெண்ட் அடிப்பேன். 10 நிமிஷம் லேட் ஆச்சு நான் கமெண்ட் அடிப்பேன். கொஞ்ச நேரம் சரியில்லைன்னா கமெண்ட் அடிப்பேன். ஒரே சோர்வாகுது நான் கமெண்ட் அடிப்பேன். அல்லேலூயா. நான் எதை கற்றுக்க விரும்பல தெரியுமா? ஆண்டவர் என்னோடு கூட எதையோ பேசுகிறார். என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, என்னை நிலையான இடத்துல நிற்க வைப்பதற்கு, என் காரியத்தை மாற்ற விரும்புகின்றார் என்று சொல்லுவதை நான் கேட்கவே மாட்டேன். அதற்கு செவி கொடுக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் என்ன போல கிறிஸ்துவங்க, நான் என்ன நினச்சிட்டேன், பைபிள் எடுத்தா நான் கிறிஸ்டின், பைபிள் எடுத்தா நான் யாரு? நல்லா போய் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். முதல்ல யார் இடத்துல தேவன் பயப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்? நான் கிறிஸ்டின் தான், நான் இத்தனை வருஷமா பைபிள் எடுக்கிறேன்,
நீங்கள் ஒருத்தராக என்ன பண்ணுங்க, நான் இத்தனை வருஷம் வந்தேன், நான் சீனியர் சிட்டிசன், நான் தான் சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் முன் தோண்டிய முதல் மூத்த குடிமகன் நான் தான் கதை சொல்ற கதையாளெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வேதத்தை எடுக்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், ஜெபம் பண்ணுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், பாடுறேன் என்று சொல்ற நாம யாருக்கிட்ட கர்த்தர் முதல்ல பயப்படாதன்னு சொன்னார் என்ற காரியத்தை தெரியாது. யாருன்னா தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? நான் எப்போ தெரியுமா கற்றுக்கினேன்? நான் ஒன்றும் உங்களை மாதிரி அறிவாற்றல் உள்ளவன் இல்லை. நான் சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கிற தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத பாத்திரம், படிப்பு இல்லை, மேன்மை இல்லை, எந்த திறமைகளும் இல்லை, என்னை தேடி ஏன் ஆண்டவரை வந்தேன்னு சொல்லிட்டு நான் கேட்டது உண்டு. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே தகுதி இல்லாத என்னை ஏன் ஆண்டவரை இந்த இடத்துல நிற்க வச்சு தகுதிப்படுத்தணும்னு நீ நினைக்கிறேன், நான் அதற்கு பாத்திரவான் இல்லை ஆண்டவரை. எத்தனை பேர் வேதத்தை வச்சுக்கிறவங்க, ஏன்னா நீ கவனிக்கிறது இல்லை. நீ சபைக்கு வர, இங்கே வந்தால் தான் என்ன பண்ணுற, குழந்தைக்கு சோறு விட்டுற, அங்கே போய் 36 வட்டி தண்ணியை குடிக்க போகிற. இன்னும் எது காரணம்னு எனக்கு புரியல. 1 மணி நேரம் ஒரு இடத்துல நிலைத்து உட்கார முடியாதுன்னா 3 மணி நேரம் உலகத்தில் போனால் திரையரங்கில் உட்காந்து படம் பார்த்துக்கிறேன், நவர மாட்டேன், ஆட மாட்டேன். இல்லை பிரதர் எங்களால் சேரில் தான் உட்கார முடியும்னு சொல்லுங்களேன், சேரில் உட்கார வைக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ சத்தியத்தை கேட்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா கர்த்தர் இதற்காக என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு சின்ன கூடுகை கொடுத்து, அங்கே 2 ஃபேனை கொடுத்து, எல்லா காரியத்தையும் கொடுத்து, உங்களுக்கு எல்லாவற்றையும் கம்ஃபர்ட் பண்ணி உங்களை உட்கார வச்சா நீங்கள் சத்தியத்தை கேட்க மாட்டேன்றீங்க. இங்கே சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நடக்கிறீங்க. முன்னாடி இடத்துல உக்காந்துக்கிற டேனிக்கு நேற்று தூதன் வந்து எங்கடா உக்காந்துன்னு கேட்டால் தெரியல. ஏன்னா அவன் சிந்தை வெளியே இருக்குது. அவனை பிசாசு என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்டை மட்டும் பிச்சு எடுத்துன்னு போய் வெளியே என்ன வந்து, ஃபுட்பால் பச்சை கலராக இருந்தால் நல்லா இருக்குண்டா, வெள்ளை கலராக இருந்தால் நல்லா இருக்குண்டா, கோலை இப்படி கட் பண்ணி வச்சா நல்லா இருக்குண்டா, இந்த நேரத்தில் இந்த ஆள் இங்கே உட்கார வச்சு நான் கத்தினுக்கிறேன், நான் விட்டா கூட நான் கிரவுண்டுக்கு போய் என்ன பண்ணுவேன். அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்பல, அது உனக்கு பெருசாக தெரியல. இங்கே இருக்கும் போது தான் மதியம் இன்னான்னு தெரியலையே, முடிச்சு என்ன போய் செய்யறதுன்னு பாதி பேர் சிந்திக்கிறீங்க. இட்லி சுடலாமா, தோசை சுடலாமா, இல்லை மத்தியானம் கறி வாங்கி போய் பிரியாணி செய்யலாமா? உன் சிந்தனை எல்லாம் தின்னுட்டாவே இருந்துச்சுன்னா நீ எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவ? அப்போ நான் என்னன்னு சொல்லுவேன், உனக்கு இத்தனை வயசு ஆகுது, இன்னமும் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதபடிக்கு என்னதான் எப்படி தான் இருக்கிற? மாம்சத்தின் வாழ்க்கையில் வளரல. அவன் 25 வயசோ 30 வயசுல வந்து இப்படியே ஊனி நடந்து போன அவன் என்னன்னு சொல்றான், அவனுக்கு என்ன இல்லை. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத உன்னை குறிச்சு என்னன்னு சொல்றது? ஏன்னா இங்க உட்காந்து நீ எதை சிந்திக்கிற? 11 மணிக்கு மேல அல்லேலூயா, கர்த்தர் உனக்கான காரியத்தை நீங்க வச்சுட்டாரு. நீ சொல்லனால நீ அதை கேட்கலனால கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை போஷிப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் தெரியுமா, குரானில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கான். ஒவ்வொரு அரிசியின் மீது என்ன பண்ணப்பட்டிருக்கா? அவனவன் புசிக்கின்ற மனிதனுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. அது உண்மைதான். நீ இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அளந்து வச்சுட்டாரு. அந்த காரியத்தை உனக்கு கொடுக்க தான் போறாரு. இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணாத, உன் திறமையினால கறி வாங்கி போயிட்டு பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை கறி வாங்கி போயிட்டு சும்மா கூட்டு மாதிரி வச்சு நல்லா இருக்குமா, குழம்பு மாதிரி வச்சா நல்லா இருக்குமா, அதை யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. இது தேவன் என்னோடு கூட பேசுகிறாரு, அதற்கு நான் செவி கொடுக்கணுன்ற நேரம். அப்போ இங்கே வந்து என்னத்தை கற்றுக்கிறீங்கன்னு கேட்டால், இன்னும் நீங்கள் 1000 வருஷம் உட்காந்து இங்கே கதை கேட்டாலும் உங்களுக்கு யார்கிட்ட தேவன் முதல்ல பயப்படாதுன்னு சொன்னார்னு சொல்லிட்டு தெரியாது. அல்லேலூயா. நான் அப்படியேப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இன்னும் கூட நான் மன வச்சு நான் ஒரு வாட்டி சொல்லி 2வது வாட்டி பிடிச்சாதான் நீங்கள் அல்லேலூயாக்க வருவீங்க. இந்த வேத புத்தகம் கிடைப்பதற்கு எத்தனை பேர் ரத்த சாட்சிகளாய் மரித்து இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அநேகர் என்ன பண்ணாராம், தன்னை தானே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அநேக ரத்த சாட்சிகளை எனக்கு முன்பாக வைத்து அநேக பரிசுத்தவான்களின் ரத்தத்தை மிதித்து தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்பதை நான் மறந்து விடுகின்றேன். உன் பாதத்தை நீ ஒருவேளை ஆவிக்குரிய கண்களிலே திறந்து பார், அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை நீ மிதித்து இந்த இடத்திற்கு வந்திருப்பது உனக்கு தெரியும்.
நீ நினைக்கிற நான் சர்வ சாதாரணமா ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், சர்வ சாதாரணமா வந்துட்டேன் பிரதர்னு என் மகன் கேட்கும் போது சொன்ன, நீ போய் சங்கீதம் 139 16வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அங்க பக்தன் சொல்றான், அப்பா என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாட்கள் முதல் கொண்டு அவையெல்லாம் உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்துள்ளேன்ட்டு அவன் மட்டும் படிச்சால, நீ படிச்சாலும் நீ தேவனிடத்துல பேசுகிற, ஆண்டவரே என் கருவும் கண்கள் கண்டது ஆண்டவரே. நான் இன்னைக்கு கை முளைத்து கால் முளைத்து இத்தனை ஆண்டுகள் ஜீவனோடு கூட இருந்து நான் நன்றாய் நடப்பதற்கு, நான் புசிப்பதற்கு, நான் உறங்குவதற்கு, உண்ணுவதற்கு, சகல காரியம் செய்வதற்கு என்னை சுகமாய் படைத்திருக்கிறீரே. நீ எத்தனை பெரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உலகத்தின் வழக்கத்தின், உலகத்தின் நண்பர்களை, உலகத்தின் உறவுகளை தேடி ஓடி இந்த நாள் என்ன பண்றான், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்க ஏன் கர்த்தரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க? சபை நான் கர்த்தருக்குரிய பயம் இருக்கும் போது தான், ஆண்டவரே நான் உன்னை தேடின ஆண்டவரே, மற்ற நாள் கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அந்த பயம் உன்னை இரவெல்லாம் தூங்க விட மாட்டேங்குது, காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா தூங்க விட மாட்டேங்குது. ஆனால் கர்த்தரை தேட வேண்டும் என்று நினைக்கும் போது எனக்கு உறக்கமும் தூக்கமும் வந்து விடுகிறது என்று சொல்லுகின்றார். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கான வழியும் தேடல. அல்லேலூயா. அதனால்தான் தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர் சவுலை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு பார்க்கறான், சவுல் எல்லாத்தையும் செய்யறான், நடுவில் வரான், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரேக் அடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காட்டிலும் இளைத்தவனை கொண்டு என்ன பண்ற வேற காரியத்தை செய்யறேன். ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? ஏன் நீங்க கேட்கலாம், பிரதர் நாங்க ஓகே பிரதர், நான் கடவுளை இங்க நேசிச்சு தான் கடந்து வந்துக்கிறேன், திடீர்னு நீங்க என் சிந்தை அப்படி போயிடுது பிரதர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். பிரதான தூதனான லூசிபரை தேவன் என்ன பண்றாரு, அல்லேலூயா, பிரதான தூதனை தள்ளி விட்டுறாரு. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஆராதனை கூட போயிட்டு ஒரு நாள் ஒர்ஷிப் சென்டருக்கு போறான். அங்கே போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறானோ, அங்கே போய் பார்க்குறான் கீபோர்டு பேடு இதை வாசிக்கிற எல்லா தம்பிகளும் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தமாக வந்துட்டு எல்லாம் நிற்கிறாங்களான்னு பார்க்குறான். அங்கே காணோம், அங்கே யாருமே இல்லை ஆயத்தம் பண்ணதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆராதனை கொடுத்துலாம் பார்க்குறான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுடா, ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, ஆண்டவர் நிறைய காரியத்தை சேருபெண்களும் சேராபெண்களும் நித்தமும் போற்றுக்கின்றவரை என்ன பண்ணுறான், இந்த இடத்துல துதிக்கிறேன்னு நினச்ச அவன் ஒரு காரியத்தை பண்ணுறான். இந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும், நான் என்ன பண்ண இருந்தா அங்க பார்க்குறான், ஆண்டவர் தலை அந்த சிங்காசனத்துக்கு மேலே அழகான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இவனுடைய எண்ணம் பாருங்களேன் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக என்ன பண்ணுவேன், என் சிங்காசனத்தை தேவனுடைய தலைக்கு மேலே நான் ஏறி அமருவேன் அவன் நினைச்சான் தெரியுமா. அவன் திறமையும் அவன் தாளந்தான் நினைக்கும் போது கர்த்தர் அவன் நினைவுகளை அறிந்து அவனை தள்ளிவிட்டாராம். அவன் கீழே போய் விழும்போது என்ன தெரியுமா பண்ணா, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரே, நீ உன்னை நான் பிரதானமாக படைச்சேன், உனக்கு திறமைகளை கொடுத்தேன், உனக்கு தாளந்துகளை கொடுத்தேன். ஒருவேளை இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை பிடிச்சிக்க, வேதம் வாசிக்கிறதுக்கு உனக்கு திறமையை கொடுத்துருப்பாரு, பாட்டு பாடுறதுக்கு தேவன் திறமையை கொடுத்துருப்பாரு, ஜெபம் பண்ணதுக்கு தேவன் திறமையை கொடுத்துருப்பாரு, ஒருவேளை எல்லா காரியத்தையும் கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு தேவன் திறமையை கொடுத்துருப்பாரு, இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு அல்லது நீ ஏதாவது ஒரு காரியம் இந்த இடத்துல செய்வதற்கு கிளீன் பண்ணதுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு தேவன் திறமையை கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த திறமை உன்னை பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது, இதை கொடுத்தவர் பெரிய ஆள் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. பிசாசு இதை நினைச்சான், அங்க போய் நான் உக்காரன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் தள்ளி விட்டு சொல்றாரு, உன்னை காட்டிலும் அற்பமான ஒருத்தனை இந்த இடத்துல கொண்டு வந்து நான் நிற்க வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, உன்னை காட்டிலும், ஏன்னா தூதர்கள் கிட்டத்தட்ட 9 அடி இருப்பாங்க. ஆண்டவர் இங்க வேதம் அழகா சொல்லுது, தேவ தூதனை காட்டிலும் சற்று சிறியவனா என்னை படைத்தீரே ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் அற்பமான மனுஷன் தானே அற்பமானவன். 9 அடி இருக்கிறவனுக்கு 7 அடி இருக்கிறவன் 6 அடி இருக்கிறவன் எப்படிதான் இருப்பான், அற்பமா இருப்பான். இப்ப அற்பமான மனுஷனை வச்சிட்டாரா. இப்ப பிசாசு சொல்றானான்ட்டு, அப்பா என்ன நீ இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டல, என்ன இந்த இடத்துல நிக்க விடாத பண்ணல, ஒரு காரியம் பண்ண, நீ அற்பமா கொண்டு வந்து வைக்கிற தெரியுமா, அந்த மனுஷனுக்கு மகிமை இது இல்ல, ரோட்ல இருக்கிறது தான் மகிமை, உறவுக்காரன் தான் மகிமை, நண்பன் தான் மகிமை, தெரிஞ்சவங்க தான் மகிமை, இதுதான் மகிமைன்ட்டு அவன் சிந்தையை மாத்தி தேவ சமூகத்தில் உக்காந்தாலும் அவன் எண்ணத்தை தூரப்படுத்துறான் பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தந்திரமான காரியத்தை சத்ருவானவன் செய்கிறது நாம் அறியாதபடிக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு போ சொல்ல கறி வாங்கலாமா, மீன் வாங்கலாமா, முட்டை வாங்கலாமா, இதெல்லாம் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. கர்த்தர் உனக்கு தேவையான சகல காரியத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ உணர்வு இல்லாம அல்லேலூயா சொல்லாம உக்கார்ந்தன்னு வச்சீங்க, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, நீ சீக்கிரத்துல இந்த இடத்தை விட்டு கிளம்ப போறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. பிசாசு இப்ப என்ன பண்றான், தந்திரமா ஒரு காரியம் செய்யறான். உன் மூளையில கொண்டு வந்து என்ன பண்றான், அப்பா போ சொல்ல இதை வாங்கு அதை வாங்கு இங்க இருக்க சொல்லி வெளியே நினைக்க வைப்பான். ஐயோ அந்த ஃப்ரெண்ட் அங்க காத்துன்னு இருப்பான், இந்த ஃப்ரெண்ட் இங்க காத்துன்னு இருப்பான். அல்லேலூயா.
அற்பமாய் இருந்த உன்னை ஆண்டவர் அழகுபடுத்த தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்பதை நீ மறந்துட்டு இன்னைக்கு அற்பமானதை தேடி போற. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ அற்பமான தேடி போனபடியினால உன்னிடத்திலிருந்து தேவன் கொடுத்த ராஜ்யத்தை இன்று எடுத்து போட்டார். சவுல் அதுதான் தேடி போனோம். சகோதரனே சகோதரிய, ஆண்டவர் ராஜாவா வச்சாரு. எல்லாம் பார்த்தா பயந்தாங்க. அப்படி வச்சிருந்த அவன் ஆடுகள் பின்னாடி போனான். சாமுவேல் வந்து கேட்கிறான், நான் கேட்கிற இந்த ஆடுகளின் சத்தங்கள் என்னவோ? நீ நினைச்சிட கூடாது யாரும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஆடு கூட காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியக்காரன் சொன்னா அப்படியே பத்திக்கின்னு எரியும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? எஸ் ஆர் நோ? சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. சொன்னா எப்படி எரியும்? பத்திக்கின்னு எரியும் பிரதர். எங்களெல்லாம் சும்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டோன்ட் டார்கெட் வித் மீ அப்படின்னா உன்னை ஒழுங்குபடுத்துவதற்காக கர்த்தர் சொல்கிறோம். சொல்ல வேணான்னா கர்த்தர்கிட்ட நான் போராடுவேன். நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே எனக்கு இது தேவையில்லாத வேலை. இருக்கிற நல்ல என் சத்தத்தை கேட்குற நல்ல ஆடுகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், உணவளிப்பேன், ஊட்டம் கொடுப்பேன், எதை செய்யணுமோ அதை செய்வேன். அது 2 ஆடு இருந்தாலும் சரி, 4 ஆடு இருந்தாலும் சரி, 100 ஆடு இருந்தாலும் சரி, நான் அதற்காக, ஏன்னா சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும்போது தரமிழந்த என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே, நான் உனக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த நினைவு உங்களுக்கு இருந்தால் தான் நீ தேவ சமூகத்தில் உட்காரும்போது உண்மையா இருப்ப. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்து என்னை தேடி வந்தது என்ன? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி தேவன் வந்தார். அதை நான் மறந்துட்டேன். நான் நினைச்சுக்கிறேன் நான் முதல் தரம் பிரதர். அற்பமா எண்ணப்பட்ட என்னை தான் கர்த்தர் என்ன பண்ணார், இங்கே ஆசீர்வதிச்சு நிற்க வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைய அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக உன் திறமையை காட்டாத. நீ தரம் இழந்தவன் என்பதை மறந்து விடாத. இங்க வேதம் அழகா சொல்கிறது, ஆண்டவர் இங்க எப்படியாவது அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை உனக்கும் எனக்கும் கொடுக்க வரும்னா, நான் உலகத்தை பார்க்கிறேன், உலகத்தின் காரியத்தை பார்க்கிறேன், என் சிந்தை சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, உங்க மைண்ட் சொல்றது என்னைக்குமே கரெக்டா இருக்காது. உங்க மைண்ட் சொல்றது என்னைக்குமே எப்படி இருக்காது, நான் இப்படிதான் போகணும், இப்படியே நீ போ அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார். அவர் உன்னை டீச்சிங் பண்ணுவார். அவர் சத்தம் இருதயத்திலிருந்து கேட்கும். ஏன்னா இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருந்து ஆண்டவர் அதுக்குள்ளே வந்து வாசம் பண்றபடினால அந்த சத்தம் உன்னை என்ன பண்ணுமா, சரியான வழியில் நடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். சிந்தையின்படி நடக்கிறவன் திறமையின்படி நடக்கிறான். இருதயத்தின் சத்தத்தை கேட்டு நடக்கிறவன் தேவ சித்தத்தின்படி நடக்கிறான். நான் நினச்சிக்கணும், நான் திறமையின்படி நடக்கணுமா தேவ சித்தத்தின்படி நடக்கணுமான்ட்டு உங்ககிட்ட தான் ஆண்டவர் விட்டுட்டாரு. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் ஆதாமை கூட்டு சொல்றாரு, இந்த பழத்தை நீ என்ன பண்றாத, புசிக்கின்ற நாட்களிலே சாகவே சாவாய். என்னைக்கு தேவ சத்தத்தை விட்டு தேவ சித்தத்தை அறியக்கூடாத இடத்துக்கு நீங்க போறீங்களா, அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நிச்சயமா சாகவே சாவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அல்லேலூயா. அத்தோடு தேவனுடைய அன்பு, தேவனுடைய பிரசன்னத்தெல்லாம் நீ ஒரு நாளும் உணரவே முடியாது. சவலை மாதிரி தான். சவலை விட்டு தேவ ஆவி போச்சு, இப்போ எந்த ஆவி வந்துடுச்சு? அல்லேலூயா. நம்ம உலகத்தில் பார்க்கறதுலாம் தீய சக்தியும் தூய சக்தியும் போட்டி போட்டுக்கிறது. இப்போ உள்ளே நடக்குது பிரச்சனை. அல்லேலூயா. அது என்ன வந்து என்னை விட மாட்டேங்குது. அல்லேலூயா. அது இஷ்டத்துக்கு அது என்ன நடத்துது. நான் தப்பான வழி போனாலும் தப்பு கிடையாது. வாலிப பிள்ளைங்க கோயம்பேட்டில் நடந்தவங்களுக்கு பிரச்சனை தெரியும் போல. நான் போன வாரத்திலே சொல்லியிருந்தேன். நான் காலேஜ் படிக்கிற வாலிப பிள்ளைங்க குடிக்கு அடிமையாகி போதை வஸ்துக்களுக்காக என்ன பண்ணாங்க, அங்கே கிளப்புக்கு போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. உள்ள ஒரு சின்ன தகராறு, வெளியே வந்தபோது மூர்க்க வெறி கொண்டு ஒருவரை அடித்து கொண்டது மட்டும் இல்லை, 4 பேர் ஒரு பைக்கில் போய்க்கிறாங்க. பின்னாடி வந்த காரில் வந்தவங்க அந்த 4 பேரையும் இடிச்சு 2 பெண் பிள்ளைகள் விழுந்தது மட்டும் இல்லை, போனவங்களை திருப்பி வந்து ஏற்றி இருக்கிறான். கீழே விழுந்ததோடு உள்ள அவன் காரை திரும்பவும் ரிவர்ஸ் வந்து அவங்க மேலே ஏற்றி ஒரு பொண்ணு ஸ்பாட்லேயே செத்து போச்சு. ஒரு பொண்ணு கோமா ஸ்டேஜ்லேருந்து போன நாட்களில் செத்து போனது. இன்னைக்கு உலகம் எந்த தரத்தில் இருக்குதுன்னு முதல்ல பார்த்துங்க. நான் என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் நிமித்தமாக நீங்கள் மட்டும் கஷ்டப்பட மாட்டீங்க. நான் என் கஷ்டத்தோடு போய்ட்டுலாம் போக மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களே சேர்த்து தான் கஷ்டப்படுத்துவீங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்போ யாராவது ஒன்று அடிபட்டுச்சுன்னா உங்களோட போயிட போகுது. அம்மா சொல்லும் ஓடாதான்னு சொல்லலாம். அப்போ தான் அது ஓடி போய் கீழே வந்து முட்டியை தேய்ச்சிக்கும்.
இப்போ அம்மா என்ன பண்ண, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு பொண்ணுக்கு முட்டிக்கு ஆயில் போட்டு என்ன பண்ண, பக்கத்தில் ஊதின்னு இருக்கும். அல்லேலூயா. அது புள்ளிக்கும் அப்படிதான். அத்தோட புள்ள என்ன பண்ணது, என்னால் சாப்பிட முடியாது. அம்மா உடனே என்ன பண்ண, இருக்கிற வேலைலாம் விட்டு ஒரு பெரிய கோவலையில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு தந்து, ஓ சாப்பிட்றி சொல்லும் ஓடுற போதே பலார்னு ஒன்று வச்சிருந்தேன்னா அது ஒழுங்காக இப்போ உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ அங்கே பேரண்ட்ஸால கேட்க முடியல, தேவ சமூகத்திலேருந்து சத்தம் வந்தால் நம்மளால ஏற்றுக்க முடியல. ஏன்? இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நாலு சப்போர்ட்டா பழங்க வரும். அல்லேலூயா. ஒரு காரியம் புரிஞ்சுங்க, உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, கொலை செய்கிறவனை காட்டிலும் கொலை செய்யறதுக்கு தூண்டுறான் தெரியுமா? தப்பு பண்றவங்க தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்டா பழம் மாதிரி பேசுறீங்க தெரியுமா, உங்களுக்கு இன்னும் தண்டனை அதிகம். அல்லேலூயா. அத்தோடு முடிஞ்சு போச்சு. உன் சமாதானத்தின் எல்லையை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் புடிங்க எடுத்துருவாரு. தீங்கு அப்படின்னா அதுக்கு கூட போய் நின்று என்ன பண்ணாதீங்க, பிபி ஊதாதீங்க. நீ செய்யறது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அதை விட்டு இல்லை அது எப்படி சொல்லுறது, கர்த்தர் ஒன்று தப்புனா தப்புன்னு தானே சொன்னாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுன்றார். நீ என்ன பண்ண, குழந்தையாச்சு எப்படி கைவிட்டுற முடியும்? குழந்தை சின்ன வயசுலேருந்து தவறுற வயசுல எழுந்து நின்று கீழே வந்துச்சுன்னா தெரியாமல் வந்துச்சுன்னு சொல்லலாம். குழந்தை நல்லா நடக்குது, நடக்கும் போது குழந்தை கீழே வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுறது? இப்போ குழந்தைய பார்த்து நீ உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேப்பே, தெரியாம குழந்தை வந்துச்சு என் சல்ல குழந்தைன்ட்டு தூக்கி கொஞ்சுவியா. சின்ன குழந்தையா இருந்தா தூக்கி இடுப்புல வச்சுப்ப. 25 வயசு குழந்தைய என்ன பண்ணுவீங்க? கேளுங்க பக்கத்தில் சின்ன குழந்தையா இருந்தால் தூக்கி இடுப்பில் வச்சுக்கின்னு தப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைக்கு 25 வயசோ 18 வயசோ 17 வயசாகிடுச்சு. அந்த குழந்தைய உன்னால் என்ன பண்ண முடியாது, தூக்கி. உன் பிள்ளைங்க வளருதுன்னா ஒரு காரியத்தை சொல்லு, தப்புனா தப்பு. அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்கள் மாற்றிக்கும் போது தான் இந்த மாதிரி தேவையில்லாத உலகத்தின் மரணங்கள் அவர்களை என்ன பண்ணுது, எடுத்து கொண்டு போகிறது. அவங்க பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு அந்த பிள்ளைங்க யோசனை பண்ணியிருந்தா அந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லுங்க? நான் வேற மாதிரி ப்ரோ, நான் எசு மாதிரி ப்ரோ, அப்படியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நாங்கள் வேற மாதிரின்ட்டு உங்கள் நட்பு உங்கள் பழக்கம் எல்லாம் எப்படி தான் இருக்குது. நம்ம இருக்கிறதே ஓலை வீட்டில் நான்லாம் எங்கள் வீட்டிலாம் கஞ்சி இருந்துச்சுன்னா சந்தோஷமாக அடிப்பேன். உங்கள் வீட்டில் கஞ்சி இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டீங்க நீங்களாம். எங்கள் வீட்டில் கஞ்சி இருந்துச்சுன்னா சந்தோஷமாக, இன்றைக்கே எது இருக்குதோ அதை மனரம்யமாக சாப்பிட்றதுக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். வீட்டில் கஞ்சி இருந்தாலும் குடிப்பேன், எது இருந்தாலும் சாப்பிடுவேன் சந்தோஷமாக. ஏன்னா நான் ஒரு காரியம் சொல்லுவேன், ஆண்டவரே இதை இல்லாதவன் எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறான், ஆண்டவரே இதை என் வீட்டில் கொடுத்துக்கிறியா, அதுக்கு நன்றி ஆண்டவரே. சிலருக்கு வாயில் ருசிகரமாக தான் இருங்க, அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. அது என் டாப்பிக்கும் கிடையாது, அது என் விஷயமும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு தேவன் என்ன கொடுத்து வீட்டில் இன்றைக்கி கஞ்சி கொடுத்துக்கிறாரா, சந்தோஷமாக சாப்பிடு. முடிஞ்சால் ஒரு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிடு, இல்லைன்னா 2 வெங்காயம் வச்சுன்னா அழகாக சாப்பிடுது. எதுவுமே இல்லைன்னா வெறும் கஞ்சி கூட சாப்பிட்டு போகலாம், தப்பே இல்லை. ஒரு ரூபா கொடுத்தா ஊறுகாய் பாக்கெட் எங்கே வேணாலும் விற்கிறாங்க. இப்போது நம்ம ஆள் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு கஞ்சி வேணும், எனக்கு பிரியாணி தான் வேணும். இப்போ அம்மா என்ன பண்ணோம், அதை சொல்லி கொடுக்காது, இருக்கிறத சாப்பிட்றா வீணாயிடண்டா. அம்மா சொல்லி கொடுக்காது, சரிப்பா அம்மா போய் கறி வாங்கிட்டு வந்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ட்டு அம்மா செஞ்சு கொடுக்கும். இப்போ பிள்ளையை கெடுக்கிறது யாரு? அப்புறமேட்டு அம்மா சொல்லும், ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அவன் வீட்டில் கஞ்சியே குடிக்க மாட்டான், நீ முன்னாடியே கற்றுக் கொடுத்துருந்தா இப்போ நான் சொன்னா அவன் என்ன சொல்லுவான், உடனே இப்போ பகைக்க ஆரம்பிப்பான். இந்த ஆள் நான் நம்மளை கஞ்சி குடின்றானே. நம்ம கரிசோறு கேட்டாலும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. தப்பு யார் மேலகுது? இப்போ எல்லா தப்பையும் நீங்க வச்சுன்னு கடைசியில் யாரு தான் பார்ப்பீங்க? நான் இங்க சொல்லுவேன், சிலர்லாம் சொல்லுவேன், பா உங்க சைடில் இருக்கிறத முதல்ல பாருங்கடான்னு பார்க்க மாட்டீங்க. நீங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுவீங்க, என்ன தான் பார்த்துன்னு இருப்பீங்க. ஸோ வாட், பரவாயில்ல பார்த்துன்னு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவள் தான் நினச்சேன், அதை பற்றி கவலை இல்லை. சரியாக இருக்கிற ஆடை என்ன பண்ணலாம், சரியாக நடத்தும். ஆடு சரியில்லைன்னா கம்முன்னு என்ன பண்ணலாம், விட்டுடலாம். உலகத்தில் போச்சுன்னா ரெடியாக இருக்கிறானுங்க. அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சத்ருவானவன் காத்து கொண்டிருக்கிறான். எந்த ஆடு மாட்டுச்சுனாலும் அதை கண்டிப்பாக அடிப்பான். உள்ள இருக்கிற வரைக்கும், மேய்ப்பனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பாதுகாத்து உன்னை என்ன பண்ணுவான். ஒரு மேய்ப்பன் ஒருத்தர் இருந்தாரான், ரொம்ப நல்ல மேய்ப்பனா. ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சான். அந்த ஆட்டுக்கு எப்பவுமே இந்த மேய்ப்பன் மேலே ஒரு கண்ணாவே இருக்குமா.
அது தினமும் போயிட்டு என்ன பண்ணுமா, அவர் இருக்கும்போது முட்டி மோதி அவர்கிட்ட விளாடமா, நல்லா விளாடமா. அவர் போன உடனே மற்ற ஆடுகிட்டலாம் போய் குறை சொல்லிருக்குமா, இந்த ஆள் ரொம்ப மோசமானவன் தெரியுமா, அல்லேலூயா, இந்த ஆள் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, இன்னும் ரொம்ப ஒழுங்க மாதிரி பேசுகிறாரு, இவரே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடு குறை சொல்லி நினைச்சான். இந்த ஆடு இங்கே மட்டும் சொல்லாமல் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் இதே சொல்லிச்சான். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், நான் வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறேன்னு போச்சான். போனவனி எதிர்க்க ஒரு நரி வந்துச்சான். அந்த நரி சொல்லிச்சான், ஆடே நீ எவ்வளோ அழகாக இருக்குமா, ஸோ பியூட்டியா அப்படின்ச்சான். ஆடுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ நாள் இந்த மேய்ப்பை நம்மளை பார்த்து என்ன சொல்ல, நீ ஒழுங்காக நட, ஒழுங்காக போ, ஒழுங்காயிரு, ஒழுங்காக சாப்பிடு, நான் என்ன ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ நான் இப்படி இருக்கிற என்னை பார்த்து ஸோ பியூட்டின்னு சொல்லிடுச்சே. நரி சொன்னோடனே ஆடுக்கு என்ன வச்சான், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். உன்னை ஆட்டுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, ஆனந்தம் ஆனந்தமே, அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் பேசினது டப்புன்னு கழுத்தை பிடிச்சிதான். ஆட்டுக்கு அப்பதான் தெரிஞ்சுதான், இவ்வளோ நாளா என்னை சந்தோஷப்படுத்துந்து என்னை நடத்துவதற்காக அல்ல, என் கழுத்தை பிடிப்பதற்காகத்தான். உதறி தள்ளிவிட்டு காயத்தோடு கூட ஓடி வந்த போதுதான் அதுக்கு மேய்ப்பனுடைய வீடு எத்தனை சிறந்தது என்று தெரிஞ்சுதான். ஏன்னா சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, நான் உன் தரமிழந்த என்னை தேடி வந்தீரே ஆண்டவர்ன்ட்டு அன்று மனம் கசந்தது மட்டும் இல்லை, அன்றோடு கூட அது மனம் மாற ஆரம்பித்தது, அந்த மந்தையோடு கூட தங்கினதாம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் ஒரு மந்தையில் போட்டு உன்னை வேலி அடைச்சி வச்சு உனக்கு நன்மையான காரியத்தை செய்யும்போது தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்ய. செவி கொடுக்காம போன வெளியே நிச்சயமா சொல்ற வேதமே சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சத்ருவானவன் காத்து கொண்டிருக்கிறான், அவன் பிடியில சிக்கிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படிதான் இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அப்போ நான் எதை தான் முதல்ல வாஞ்சிக்கணும், கர்த்தருடைய ஆவியை தான் வாஞ்சிக்கணும். இப்போ அதைத்தான் இவங்க ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அந்த 2 பகுதியை பார்த்தோம். முதல் பகுதியை பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, அல்லேலூயா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? முதல் பகுதி நோவாவை ஆண்டவர் என்ன பண்ணார், சரி வாசிப்போம். 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். கொப்பேறு மரத்தால் 6வது அதிகாரத்தின் 14வது வசனம். கொப்பேறு மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம் என்ன பண்றாரு ஆண்டவரே, கீழ் பூசின்றார். வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும். இதை பற்றிலாம் உங்ககிட்ட நிறைய பேசியாச்சு, அதனால என்ன பண்ண அந்த பகுதிக்குள்ள கடந்து வரதுக்காக அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க தம்பி. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் எப்படி பார்ப்பார் என்பதை உங்களுக்கு அழகாய் காண்பித்து கொடுத்தேன். ஆண்டவர் பெரிய பெரிய நம்ம என்ன சொல்லுது, பெரிய காரியத்தை ஆண்டவர் பார்க்கறதில்ல, சின்ன காரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிகமாக இருப்பான் என்று சொல்லி நான் என்ன பண்ணேன், எதை காண்பிச்சு கொடுத்தேன், அந்த ஜன்னலை காண்பித்து கொடுத்தேன் உனக்கு. அல்லேலூயா. வாசிங்கப்பா தொடர்ந்து. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தி அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும், நல்லா புரிஞ்சுங்க, கீழறைகளை குறித்து காண்பித்து கொடுத்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கீழறையை குறித்து காண்பித்து கொடுத்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கீழறையை யாருக்கு ஒப்பிட்டு காண்பிச்சேன் சொல்லுங்க சத்தமா. இயேசுவானவர். கைகளை தட்டுவோம். ரெபேக்கா சிஸ்டருக்கு என்ன பண்ணலாம், கைகளை தட்டுவோம். கீழறைகள் நான் என்னதான் பேழையை கட்டி உள்ளும் புறம்பும் என்ன பண்ண கீழ் பூசினாலும் கீழே ஒரு இணைப்பு இல்லாவிட்டால், பிதாவுக்கும் நமக்கும் என்ன இருக்கணும், முதல்ல ஒரு இணைப்பு இருக்கணும். அந்த இணைப்பு இல்லாவிட்டால் நான் பேழையை கட்டினது வீணா போகும். நான் என்னதான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை தூக்கினும் முழு நேரமும் வீட்டுக்கு போனாலும் பைபிளோடு தான் போகுது, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் பைபிளோடு தான் வருது. நான் உங்களை சொல்ல, பக்கத்தில் கை வச்சு சொல்ல, அவர் உங்களை சொல்லியா, நீங்கள் யாருமே பைபிள் எடுத்துன்னு வரது இல்லை. கைவீசு அம்மா, கைவீசு. அப்புறம் கடைக்கு போகலாம், கைவீசு. எந்த கடைக்கு? மிட்டாய் கடைலாம் இல்லை, டீ கடை.
கைவீசு அம்மா, கைவீசு, டீ கடைக்கு போகலாம், கைவீசு. அப்புறம் இப்படி தான் வரீங்க நீங்கள். யார் பைபிளை கையில் எடுத்துன்னு வரீங்க சொல்லுங்க? ஒருத்தர் கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஷீலா உடனே, ஐயோ நான் பைபிளை கையில் எடுத்துன்னு வரேன் ஐயா, நல்லதுமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அல்லேலூயா. உண்மையிலுமே அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கைகளை தட்டி பைபிள் எடுத்துன்னு வரவங்களாம் என்ன பண்ணலாம்? என்கரேஜ் பண்ணலாம். தப்பே கிடையாது. உலகம் சொல்லணும் இதுங்களாம் பைபிளை தூக்கணும் சொல்லிட்டோம். நாங்கள் எங்களை மாற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி தூக்க கற்றுக்குன்னா நான் தேவனை சுமக்க ஆரம்பித்தா தேவன் என்னை சுமக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படி தானே சொல்லுது, என்னை கனம் பண்ணுங்கன்றவங்களே நான் என்ன பண்ணுறேன்? கனம் பண்ணுறேன். ஆண்டவர் நீ கனம் பண்ணி போகிறேன். வேதத்தை தூக்கின்னு போய் உன்னை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, இந்த அக்கா அந்த அக்கா இல்லை, அந்த அக்கா செத்து போச்சு, இந்த அக்கா வேற அக்கா. அல்லேலூயா. இது வாயில் ஆங்கில வார்த்தையே வரமாட்டேங்குது, இது தூய தமிழில் பேசுது. முன்னாடி நம்பாலாம் எப்படி தான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. ஐ எம் டாக்கிங் இங்கிலீஷ், வாக்கிங் இங்கிலீஷ், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷா. அல்லேலூயா. எல்லாமே இங்கிலீஷ் தான். இப்போ நம்மளால அப்படியே, ஏன்னா வேதத்தை சுமக்க அந்த ரகசியத்தை அறிய ஆண்டவர் எனக்குள்ள கடந்து வர என் வாழ்க்கை மாறுகிறது. அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கின்ற மகளெல்லாம் பாருங்களேன், அவங்கெல்லாம் அப்படியே பிரகாசமாக மாறினே போவாங்க. அவங்க எந்த காரியமும் எந்த சாயலும் தேவையில்ல, அவங்க பார்த்தா தேவ சாயலாக இருப்பாங்க. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் கடந்தேத்தம் மின்னவர் சாயல் அடைவேன், மின்னவர் சாயல் அடைவேன், தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நான் தேவனோடிருப்பேன், தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இன்னைக்கு நீ வேதத்தை சுமக்கிறதெல்லாம் அநேகருக்கு முன்பாக நீ சாட்சியா மாறுற. அவங்க பார்த்தா சொல்லுங்க, இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, இவங்க நீதியாக நடந்துப்பாங்க. நீ வேதத்தை சுமக்க கர்த்தர் உன்னை சுமக்க ஆரம்பிச்சுடுவாரு. இன்னைக்கு ஃபேஷனாக போயிடுச்சு. இன்னைக்கு பைபிள் எத்தனை போடான்னா இங்கே அடைக்க வச்சுட்டு போகிறான். அல்லேலூயா. எனக்கு எது அவமானமாக தெரியுமா? என் வேத புத்தகத்தை எனக்கு சுமந்து கொண்டு செல்வது எனக்கு அவமானம் என்று நினைக்கின்றவர்கள், அல்லேலூயா, கர்த்தருக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது. என்னை இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது இந்த வேத புத்தகம் தான். என்னை ஒரு மனுஷனை மற்றவர்களுக்கு முன்பாக கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றினது இந்த வேத புத்தகம் தான். யாரோ தெரியாத ஜனங்கள் நான் போன என்ன பண்ணாங்க, அன்பு நிறைந்தவர்களாக என்னை அவர்கள் வீட்டுக்குள்ள கூட்டும் போயிட்டு, அல்லேலூயா, வீட்டுக்குள்ள வீட்டில் கொண்டு போய் நான் உட்கார வச்சு அவங்க ஆகாரத்தெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, சிறந்ததை சமைத்து கொடுத்து என்னை என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் திறமை இல்லை பிரதர், என் டேலண்ட் இல்லை பிரதர், மற்ற என் அழகு இல்லை பிரதர், கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை அவர்கள் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. அந்த மீட்டிங்கில் நானும் போயிட்டேன், அந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ நான் மீட்டிங்கில் போயிட்டேன். என்ன போனோடனே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் வந்துருங்க, பலிபீடத்துக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மேலே கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. மற்ற எல்லா ஊழியக்காரர்களும் என்னோட கூட ஒரு வயது முதிர்ந்த ஊழியக்காரங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் உட்கார வச்சிட்டாங்க. என்னையும் அந்த சகோதரர் ரொம்பவும் என்ன பிரியமான சகோதராக இருக்கிற அப்படின்னால என்னை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சிட்டாரு. ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் ரொம்ப வயது முதிர்ந்தவர், முன்னோடியான ஊழியக்காரர், ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவர் திடீர்னு கீழே இருக்கிற ஊழியக்காரை பார்த்து கேட்டார், எங்கப்பா அவன் பைபிள் அப்படின்னாரு. யாரை? ஊழியக்காரை பார்த்துக்கிறாரு. என்ன ஊழியக்கார மீட்டிங் நடக்குதாங்க. அவர் கேட்குறாரு, உன் பைபிள் எங்கன்னு கேட்குறாரு. இல்லையா, பையன் போசல எடுத்துன்னு போயிட்டான். பையன் போசல என்ன பண்ணிட்டான்னா எடுத்துன்னு போயிட்டான். அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏதோ ஒரு வீட்டுக்கு உன்னை ப்ரேயருக்கு வாப்பான்னு கூப்பிட்றாங்க, நீ பைபிள் இல்லாமல் உள்ளே போனால் உன்னை அந்த வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்களா, இல்லை நீ வேற ஏதோ தொடர்பாக உள்ளே போகிறேன்னு சொல்லுவாங்களா? அவர் கேட்ட கேள்விக்கு திருன்னு முடிக்கிறார். இவர் ஊழியக்கார் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார்னு வச்சுங்களேன், உங்களாம் தெரிஞ்ச ஊழியக்கார் தான். அவர் திருன்னு முழிக்கிறார். நான் டப்புன்னு அவரை பார்த்தோன்னே பைபிள் என்ன பண்ணிட்டேன், பிரித்து வச்சுக்கின்னு நான் பண்ண உட்காந்துக்கிறேன். அது கேட்குறாரு, ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் இதுதான், எதுதான் சொல்ல மாட்டேன்றீங்களே,
நாங்கள் எங்கே பிரதர் பைபிள் எடுத்து போனால் தானே பிரதர் எனக்கு அடையாளமே தெரியும். நாங்கள் தான் பனியில் ஜீசஸ்னு போட்டு போவோமே. இவர் பனின் ஜீசஸ், இவர் பனியில் போட ஒரு ஜீசஸ்ன்ட்டு. அல்லேலூயா. அடையாளத்தை எங்கும் இட்டுக்கொள்ளாதிடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அடையாளமே நீ தான். அல்லேலூயா. ஆண்டவர் அடையாளமாக யார் தான் வச்சுக்கிறாரு? நீ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு அடையாளத்துட்டு நான் ஆண்டவரை சுமக்கிறேன். என்ன தான் சுமந்தாலும் வச்சுக்க, நீ தான் அடையாளம். நீ ஃபஸ்ட்டு வேதத்தை சுமக்க கற்றுக்க. நான் ஒன்று புரிஞ்சுக்கினேன், அவர் அன்றைக்கி சொல்லு நான் எங்கே போனாலும் பைபிள் இல்லாமல் போகிறது கிடையாது. எந்த மீட்டிங் போனாலும் பைபிள் எதுவும் தான் போகிறது. பைபிள் சின்னதோ பெருசோ, என் பைபிள் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சைஸ்லாம் நான் பைபிளை வச்சுருக்க மாட்டேன். அல்லேலூயா. என் பைபிள் எப்பயுமே பெருசாக தான் இருக்கும். நான் முதல்ல எனக்கு ஒரு சகோதரர் ராஜன் சொல்லிட்டு ஒரு பிரதர், நான் வளர்ந்த சபையில் அவர் வருவார். ரொம்ப நல்ல டீச்சிங், பைபிள் டீச்சர். அவர் ரொம்ப நல்லா டீச்சிங் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், இப்போ ஒரு வருடத்தில் 250 ரூபாய்க்கு என்ன பண்ண சட்டை வாங்குறேன். அப்போ நான் கிட்டத்தட்ட 2007 சொல்கிறேன். இப்போ இப்போ 250 ரூபாய்க்கு சட்டையை கிடைக்கிறதில்ல. 350 ரூபா 450 ரூபா ஆயிடுச்சாப்பா? 500 ரூபா ஆயிடுச்சுப்பா. இப்போ டபுள் ஆயிடுச்சு, விட்ருங்க, அது வேறு விஷயம். இப்போது 250 ரூபாய்க்கு சட்டை வாங்குறீங்க. அடுத்த வருஷம் அதே 250 ரூபாய்க்கு நீ போய் என்ன வாங்க மாட்டேன்? சட்டை வாங்க மாட்டேன். நீ புடவை வாங்கினாலும் சரி, சட்டை வாங்கினாலும் சரி, டிஷர்ட் வாங்கினாலும் சரி, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினாலும் சரி, என்ன பண்ண மாட்டீங்க? நாட் 250. அடுத்த வருஷம் என்ன வாங்குவீங்க? ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரானாச்சு போயிட்டு வாங்குவீங்க. ஆனால் ஒரு பைபிளை ஒருத்தன் 10 வருஷமாக வச்சுருப்பான். அதை திறந்து பார்க்கணுமே. அல்லேலூயா. அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? ஒரு பைபிளை ஒரு முறை முடிச்சிட்டேன்னா அடுத்த முறை என்ன தெரியுமா பண்ணும்? அந்த பைபிளை ஒன்று நீ வச்சுக்கிறதா தான் வச்சுக்கோ, வேறு விஷயம் இல்லை, யாருக்குன்னு தான் கொடுத்துரு. ஆனால் நீ பைபிளை படித்து முடித்த மாத்திரத்தில் புது பைபிள் வாங்கிடணும். நான் அடுத்தது வாங்கினேன், 350 ரூபா கொடுத்து பைபிள் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஊழியக்காரரு, நான் தேடி பெங்களூருக்கு போனேன். அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஆச்சு. சென்னைக்கு வரும்போது அவரை பார்த்து அவரிடத்துல பேச ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் என்னிடத்துல ஒரு ஆஃபரிங் காணிக்க கொடுத்தாரு. தம்பி, இது ஆஃபரிங் காணிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கின பைபிள் 3வது பைபிள் நான் வாங்கினேன். 500 ரூபா 550 ரூபா கொடுத்து என்ன பண்ணேன்? அப்போ ஒரு பைபிள் வாங்கினேன். இப்போ என்னுடைய பைபிள் இது கிட்டத்தட்ட 2200 ரூபான்னு நினைக்கிறேன். நான் இப்போ பைபிள் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வருடத்துலையும் நான் பண்ணுறேன், படிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண கொடுத்துட்டு பைபிள் வாங்கி என்ன பண்ணேன், கிட்டத்தட்ட 10 வெட்டி 11வது வெட்டி படிச்சுன்னுக்கிறேன். இப்போ இந்த முறையும் முந்தினத்து நான் பைபிளை வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போகும்போது அந்த சகோதரர் பேசி கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை சொன்னார். பிரதர், உங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் இன்னத்துக்கும் ஃபோனில் டைமிங் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு காரியம் செய்யுங்க. இந்த கரோக்கின்னு சொல்லிட்டு சாங் வரும், பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்கன்னு தெரில. கரோக்கின்ற சாங் வரும் பாருங்கள். கரோக்கினா பாட்டு. இப்போ தேவ சாயலாக பண்ண இல்லைங்களா? இல்லை நம்ம இன்னொரு பாட்டு பண்ணோம், வழி தெரியாமல் நான் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு பண்ண இல்லைங்களா? இதெல்லாம் கரோக்கியில் இருக்கும். ஃபோனில் நீங்கள் ஃபோன் வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபோனில் கரோக்கியில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அதில் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், பாட்டு வராது, மியூசிக் மட்டும் ஓடும். அந்த மியூசிக்கோடு நீங்கள் என்ன பண்ணிங்க தெரியுமா? பாட்டை பாட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் 1 வட்டிக்கு 2 வட்டிக்கு 3 வட்டிக்கு பாடினீங்கன்னா அந்த கரெக்டான ஒரு காரியத்துக்கு வந்துருங்க. இப்போ ஆராதனையில் நின்று நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த நேரத்தை இப்படி நீங்கள் செலவழிக்கும் போது வீணடிக்க மாட்டீங்க. ஃபோன் வச்சுருந்தாலும் அது வீணாக விருதான காரியத்துக்கு போகாது. இது நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது நிறைய பாடலை கற்றுக்கொள்வீங்க. பாடல் மியூசிக்கு போகிறோம், இந்த நேரத்தில் நான் நிற்கணும், இந்த நேரத்தில் அந்த டைமிங் ஓடும், அந்த நேரத்தில் நான் வேறு எதனா காரியத்தை சொல்லி என்ன பண்ணலாம், ஆராதிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு வந்துடுவீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நான் கேட்டு என்ன பண்ண 2 நாள் நான் பாட்டுன்னு போட்டு பைத்தியம் மாதிரி கத்திருந்தேன். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் உங்களுக்கு தான் நிறைய பாட்டு தெரியுமே. நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். கற்றுக்க விரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கற்றுக்கினே தான் இருப்பாங்க. இன்னும் நான் வரணும் ஆண்டவரை. ஒன்றும் இல்லை, நான் ஒரு பாட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் தட்டுக்கு போயிருந்தேன். அந்த தம்பி என்ன பண்ண 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் ஒன்று கொடுத்து நான் அதில் பாட சொன்னேன். எனக்கு பாட்டே வரல. சபையில் எப்படியோ பாடிடுறோம், தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணுறோம், கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் உண்மையாக போய் பாடும்போது என்னால் பாட முடியல. நம்ம இதில் பாடணுன்னா பாட கற்று பண்ணுற ஒரு காரியத்தை அவர் சொன்னார். சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் இன்றைக்கி நான் பைபிள் சொசைட்டி போய் பைபிள் கேட்குறேன், பைபிள் இல்லை பிரதர். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் பைபிள் எங்கேயுமே தேசத்தில் கிடைக்காத சூழ்நிலைகள் வரப்போகுது பிரதர். பார்த்து உங்கள் சபையெல்லாம் சொல்லுங்கள், வேதத்தை நல்லா வாசிக்க சொல்லுங்கள், நல்லா கற்றுக்க சொல்லுங்கள், இருதயத்தில் வச்சுக்க சொல்லுங்கள். நான் ஒரு காரியம் நினச்சேன், அடுத்த பைபிளை போய் நான் தேடினேன். நான் அடுத்த பைபிளை தான் பிரதர் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக பைபிளுக்கு தான் கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் இப்போதைக்கு பைபிள் இல்லை, அது இந்த சைனா பைபிள் வரும், 4700 ரூபா
பைபிள் வரும். இப்போ ஹையஸ்ட்டாக ஒரே ஒரு பைபிள் இருக்குது, 2700 ஒரு பைபிள் இருக்குது பாருங்கன்னாரு. ப்ளூ கலர் அழகாக அட்டை போட்டு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் நினச்சேன் இந்த பைபிள் முடித்த உடனே அந்த பைபிள் வாங்கினேன் ஆண்டவரே. இல்லை அதை முடிச்சுட்டு 4700 இருக்கிற அந்த பைபிள் வாங்கணும். சிறந்த பைபிளை நான் வச்சுருக்கணும். சிறந்தது என் இடத்துல என் வேத புத்தகம் சிறந்ததாக இருக்கணும். நான் என்னைக்கு வேதத்தை நேசித்து அதனுடைய காரியத்தை உயர்த்த நினைக்கிறேனோ அன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார். சிறந்ததாக எல்லாத்தையும் வச்சுருப்போம், ட்ரெஸ்ஸு வச்சுருப்போம், அது வச்சுருப்போம், இது வச்சுருப்போம், வண்டி வச்சுருப்போம். ஆனால் அவன் வேத புத்தகத்தை பார்க்கணுமே, அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். அதை தயவு செஞ்சு மாற்றுங்க. இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, கீழ்த்தட்டை இயேசுவானவருக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அப்படியே வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கிறது. அங்கே 2ஆம் தட்டின் அறைகளை குறித்து தான் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஃபோக்கஸிங் தான் நிறைய காரியத்தை பார்த்துட்டு வந்து 3 காரியங்களை அங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? முதல் காரியம், அந்த 2ஆம் தட்டிலே ஜெபம். சாமுவேலுக்கு கிளாப் பண்ணலாம், நல்ல ஒரு விஷயம். இல்லை கிளாப் பண்ணலாம், கிளாப் பண்ணுங்க எல்லாம். கை தட்டினாலே கை வரமாட்டேன். அப்படியே உங்களுக்கு எல்லாம் சைடில் ஒரு சாவி கொடுத்து திருப்பிடணும், டடுக்கு டடுக்கு அப்படின்னு திருப்பி விட்டா நீங்கள் கை தட்டின்னு இருப்பீங்க. சரி, அடுத்த காரியம். இல்லை 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 ஒரு நிமிஷம். அப்புறம் 2வது விஷயம் சொன்னேன். அந்த 2ஆம் தட்டிலே என்ன பண்ணீங்க, 3ஆம் தட்டு அறைக்கு போனால் நம்ம 3ஆம் தட்டு அறைக்கு போவே இல்லை சரிங்களா? கீழே அறைக்கு போனால் 2ஆம் தட்டு அறைக்கு போனோம். 2ஆம் தட்டில் எனக்கு கொஞ்சம் நின்றுவோம் சரிங்களா? 2ஆம் தட்டில் 2வது விஷயம் ஒன்று கற்றுக்குத்தேன், கட்டளைகளை. கிளாப் பண்ணுவோமா? கிளாப் பண்ணுவோம். 2வது வந்து கட்டளை. 3வது தேவ பிரசன்னம். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன? அங்கே ஜெபம் இருந்துச்சு, கட்டளை இருந்துச்சு. 3வது தேவ பிரசன்னத்தை குறித்து தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு நம்ம என்ன பண்ணோம், அநேக காரியத்தை பார்த்து கொண்டே வந்தோம் இல்லைங்களா? அநேக காரியத்தை பார்த்தோம். இப்போ இந்த நாளிலே ஒரு காரியத்தை கொஞ்சம் கவனித்து பார்க்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். எடுத்து வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க? நல்லா புரிஞ்சுங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கடந்த வாரங்கள்லாம், அதற்கு முந்தின வாரங்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு மனதோடு கூட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் அழுத்தமாய் திருத்தமாய் சொல்றாரு. என்னன்ட்டு? ஒரு மனம். இன்னைக்கு சபைக்குள்ள எது இருக்க மாட்டேங்குது? பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை விரும்புகின்ற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு மனம் இருக்குதா? பக்கத்தில் கை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட ஃபர்ஸ்ட் ஒரு மனம் இருக்குதா? கர்த்தர் இங்கே எத்தனை மணிக்கு வராருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வர டைமை நான் கேட்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைம் சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவீங்க. எனக்கு இந்த காரணம் சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் காரணம் சொன்னால் நீங்கள் திட்டுறீங்க. அதனால் நான் உங்ககிட்ட காரணத்தை கேட்கவே விரும்பலை. நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு. ஆனால் கர்த்தர் இங்கே எத்தனை மணிக்கு வராருன்னு தெரியுமா? எத்தனை மணிக்கு வராருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். இல்லை பிரதர், நாங்கள் வர சொல்ல தான் அவர் தான் கை வச்சு கூட்டின்னு வருவோம், அதனால தான் கொஞ்சம் தாமதமாகிடுது. தாமதத்துக்கு வருந்துக்கின்றோம். ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறாரு. கிளாப் பண்ணுவோமா அனுஷுக்கு? அவர் இங்கே தான் இருக்கிறார். நான் தனியாக வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். நான் காலையில் வந்து ஸ்தோத்திர பலி சொல்லுவேன். டெய்லியும் நான் அவர் கூட இப்போ கொஞ்ச நேரம் பேசணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். வந்து ஸ்தோத்திர பலி அப்போ தேவ பிரசன்ன அந்த ஸ்தோத்திர பலி ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களே, எங்கள் எல்லாருடைய வருகையும் எதிர்பார்த்து காத்து இருக்கிறீங்களா ஆண்டவரே? இயேசு வானவரே ஒரு காரியத்தை சொல்கிறார். மத்தேயுக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுக்கு எழுதின நிருபம் 18வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாக. இது யார் சொல்றாங்கன்னா இயேசு மாணவரே சொல்றாரு. அப்பா, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
பூமியில என்ன பண்ணும்? ஒரு மனம் வரணும். அல்லேலூயா. நம்ம எங்க ஒரு மனம் வர சொல்லுங்க? பரலோகத்துக்கு போகும்போது நாங்கள் ஒரு மனமா ஆயிடுவோம் பிரதர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம். இங்க இருக்க சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? மிதிங்க, துதிங்க. அல்லேலூயா. இங்கேயே மிதிக்க மாட்டேன், இங்கேயே துதிக்க மாட்டேன். ஆனா பரலோகத்துக்கு போனா நீ என்ன ஆயிடுவ? நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் ஆயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு வானவரே இந்த வார்த்தையை சொல்கிறார், அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தும் பூமியில ஒருமனப்படுங்க. இங்க 2 பேர் பக்கத்துல உட்கார்ந்தாலும் ஒருமனம் இருக்காது. பக்கத்துல கை கூடனா ஐயோ இவங்க கிட்டியா, இந்த 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 சோ இந்த இவங்க கிட்ட நான் என்னால என்ன பண்ண முடியாது? கை கொடுக்க முடியாது. இங்கேயே ஒரு மனம் இல்லையே, உனக்கு அங்கே எப்படி தேவனோடு கூட ஒரு மனம் இருக்கும்? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஒரு மனமா இருக்கிறீங்களா? கேளுங்க என்ன சொல்றாங்க. இங்கேயே ஒரு மனம் இல்லையே. சிலர்கிட்ட சபைக்குள்ள சிலருக்கு என்ன பண்றோம்? சிலருக்குள்ள மன காயத்துல இருக்கிறோம், வேதனையா இருக்கிறோம், சிலர் சொன்னதை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வேணாம். அவரை காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஆனால் அவர் ஒன்று பண்ணாரு, அதெல்லாம் நினைக்கவே இல்லை, அதை பற்றி நான் யோசிக்க விரும்பல. பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி எனக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் பிரதர், உங்களுக்கெல்லாம் ஒரு மனங்க தான் நினைக்கிற இருதயத்தையும் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. தேவனோடு கூட ஒரு மனமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் எல்லோரோடு கூட நான் ஒரு மனமாக இருப்பேன். அல்லேலூயா. நீ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா எழும்பினா நான் எப்படி உன் கூட போய் ஒரு மனமா இருப்பேன்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க நான் என்ன சொன்ன, ஆண்டவரே சொல்லுகின்றார், அப்பா 2 பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. ஒரே மனமா என்ன பண்றீங்க? இருக்க மாட்டேன்றீங்க. ஒரே சிந்தையா செயல்பட மாட்டேன்றீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார மாட்டேன்றீங்க. அவன் ஒழுங்கா இல்லை, நீ போய் பா ஒழுங்கா கொஞ்சம் உட்காரம்பா அப்படின்னு சொல்ற அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. அவன் ஒரு சைடு கோணையா உட்காந்து இருப்பான், இது ஒரு சைடு கோணையா உட்காந்து இருக்கான். ஆனா இவங்க ஒரு மனமா இருக்கிறாங்க. மேல் வீட்டில் அவங்க எல்லாரும் 120 பேர் இருந்தாங்களாம். எத்தனை பேரு? 120 people. ஆனால் ஒரு மனமாக இருந்தாங்க. அங்கே சகோதரர்கள் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள், அல்லேலூயா, சிறுவர்கள் இருந்தார்கள். எல்லாம் இருந்தபோது அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, ஒரு மனம். ஆண்டவர் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பேர் ஒரு மனமாக இருக்கிறீங்களா? ஒருத்தன் லேட்டாக வந்தால் ஏன்டா லேட்டாக வரேன்னு கேட்குறீங்களா? யாருன்னா அவனை எப்படி நான் கேட்குறது? நாளைக்கு 4 லேட்டாக வந்தால் அவன் என்ன கேட்பானே? நீ 4 வெட்டி கேட்டு பார்த்தா அவன் என்ன பண்ண மாட்டான் அடுத்த வாரம். ஆனால் அது யார் தான் கேட்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் அவர் வேலை, அதெல்லாம் எவர் வேலை, அதெல்லாம் அவர் வேலை. உங்களுக்கு இங்கே என்ன வேலை? தேவ சமூகத்துக்கு எதுக்கு வரீங்க? கற்றுக்கிறது தானே வரீங்க. நான் எப்படி இருக்கணும், நானும் நாளைக்கு என்ன பண்ணணும், நல்ல ஊழியக்காரனாக மாறணும், நாளை நான் நல்ல பிரசங்கியாக மாறணும், நல்ல ஆராதனை வீரனாக மாறணும், நல்லா ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், இதெல்லாம் கற்றுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏன் இதற்கு முன் வர மாட்டேன்றீங்க? அதை அவர் தான் கேட்கணும்னா அவர் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கணும். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நான் கேட்க மாட்டேன். நான் எதுக்கு கேட்கணும்? அவன் லேட்டாக வந்து நான் கேட்டால் அவனை பற்றி நான் கேட்டால் அவன் ஏன் கதையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவான். அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா இதில் எங்கே ஒரு மனம் இருக்குது? ஏன்னா உன் ரகசியம் அவனுக்கு தெரியும், அவன் ரகசியம் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, உன் ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன கேட்ட உன்னை போட்டு குத்துருவேன். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கிறீங்க. 2 நண்பர்கள் போய் பேசி கொண்டாங்களாம். என்ன பேசிக்கினாங்க தெரியுங்களா? அது வரை என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க, பிரதர் உங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்க பிரதர், அவங்க அவர் ரொம்ப பண்ணுகிறாரு, ஒரு நாளைக்கு பாரு. 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்களாம். என்னன்ட்டு, அவர் ரொம்ப தான் பண்ணுகிறாரு, நானும் சும்மா இருக்கிறேன்னு அவர் நினச்சினுக்கிறாரு, ஒரு நாளைக்கு பாரு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு விரோதமாக பேசி கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் தப்பிதங்களை, நீங்கள் செஞ்ச காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னால் அவருக்கு ஒரு நாள் இருக்குதுன்னா இருக்கட்டும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறாரு.
கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் தனியாய் சம்பாஷித்தாலும் அந்த காரியம் கர்த்தருக்கு தெரியும். இங்க ஒரு மனமா இந்த விஷயத்துக்கெல்லாம் சபைக்குள்ள ஒரு மனமா இருந்து சபையை வளர்ப்போம், ஆத்துமாக்களை கொண்டு வருவோம், ஊழியத்தை இன்னும் பெருசாக்குவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம். அதற்கு உங்களுக்கு ஒரு மனம் இல்லையே. நான் என்ன சொன்னேன், இந்த சிபிஎஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாலிப பிள்ளைங்க இருந்தாங்கப்பா, எல்லாரும் என்ன பண்ணுங்கடா, இந்த சிபிஎஸ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் டிபியில் வந்து இந்த பிக்சரை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எத்தனை பேர் வச்சிங்க? 5 பேர். நான் இன்னைக்கு ஒருத்தர் டிபியில் பார்த்தா இன்னமும் பிக்சர் வச்சுனுங்கிறான். அவன் ஏன்டா இன்னமும் வாடா எடுக்காமல் வச்சுன்னு இருப்பேன். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், நான் பார்க்காம இல்லை. அல்லேலூயா. நல்லா பாருங்க, நான் பார்க்காம இல்லை. ஆனால் நீங்கள் எதை வளர்க்க விரும்புகிறீங்க, எதை சொல்ல விரும்புறீங்க? சபைக்குரிய காரியத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்கும் எனக்கு இருதயம் இல்லை. மற்ற எல்லாத்தையும் டீப்பில் வைக்கிறேன்யா. டீப்பில் இல்லை, நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் பிரதர். நான் துக்கமாக இருந்தால் ஒரு பாட்டு வைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருந்தால் ஒரு பாட்டு வைக்கிறேன், நான் ரொம்ப மூடாக இருந்தால் ஒரு பாட்டு வைக்கிறேன், நான் ரொம்ப பேடாக இருந்தால் ஒரு பாட்டு வைக்கிறேன். அல்லேலூயா. அப்பயே தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டை கேட்கும்போது குழந்தை துக்கமாகுது. ரூபவதி என்ன ஆச்சு இன்னைக்கு? அல்லேலூயா. உங்களை எங்கேருந்து தெரியுமா பிசாசு கரெக்டாக பிடிக்கிறான்? நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போகணும், உங்கள் ஸ்டேட்டஸை வச்சே பிடிச்சிருவான். ஒரு நிலையாக இருக்கிறவனா தெரியுமா, என்னைக்குமே கர்த்தர் இடத்துல தன்னை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து, எனக்கு ஏன்னா போராட்டம் வந்துச்சுன்னா, எனக்கு எதனா நிந்தனை வந்துச்சுன்னா, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், நான் போய் முட்ட வேண்டிய ஒரே ஆள் தேவன் மட்டும்தான். அப்போ நான் துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வேன், என் தேவனை மகிமைப்படுத்துவதை தவிர வேற எந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களாம் என்ன பண்ணலாம், நான் ஆமாம் பிரதர் நான் துக்கமாக இருந்தால் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஆள்னா உங்களை நீங்களே காட்டி கொடுத்துக்கிறீங்க. வெளி ஆட்களுக்கல்ல, உன் சொந்தக்காரனுக்கல்ல, உன் எதிராளியான பிசாசானவனுக்கு நீ உன்னை காட்டி கொடுத்துக்கிற. நான் சோகமாகறேன், அவன் உள்ளே வருமா, உன்னை வேற ஒரு காரியத்தை பண்ணி என்ன தெரியுமா பண்ணுவான், நீ உயிரோடு இருந்தால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது, நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரியத்தை உன் இருதயத்தில் போடுவான். உள்ள ஆவி வேற இல்லையா நம்மளுக்கு, உடனே என்ன பண்ண தெரியுமா, அது தலை விரிச்சு ஆடி நம்ம செத்துட்டா கரெக்டாக இருக்கும்ல, செத்துட்டாசே. அல்லேலூயா. உன் பலவீனத்தை சத்துருவானவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விட்டு ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கிறீங்க? உன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஜோசியமே சொல்லிடலாம் தெரியுமா? சிலெல்லாம் ஜோசியக்காரன் பார்த்துக்கிறீங்களா, உடனே கிளியை விட்டு ஒரு சீட் எடுத்து உன் கதையே சொல்லிடுவான். நீ அப்படியே ஆச்சரியப்படுவே, அப்படியே சொல்றாரா. நான் ஒரு முறை டி நகரில் இருந்தேன், ஒரு கேரளாவில் இருந்து ஒரு சகோதரர் பேக்கு மாட்டினு அழகாக வேஸ்ட்லாம் சூப்பராக கட்டின்னு வந்தார். பிரதர் கை பார்க்கலாமான்னாரு. நீங்கள் உங்கள் கை காட்டுங்க நான் பார்க்குறேன்னே. இல்லை பிரதர் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அழகான ஒரு மனைவி கிடைக்கானாரு. அப்படியே நான் டப்புன்னு திரும்பி பார்த்தேன். ஏன்னா எனக்கு 2-3 பசங்க இருக்கிறாங்க. நான் டப்புன்னு யோசனை பண்ணி பார்த்தேன், அழகான மனைவி கிடைக்குன்னு வேறு சொல்கிறான் அப்படின்ட்டு. நான் யோசனை பண்ணியிருந்தேன், பிரதர் நீங்கள் விரும்புகிற ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடச்சிடணும்னா என்ன, நான் மனசுக்குள்ளேயே நினச்சினேன் ஆல்ரெடி இங்கே கிடச்சி நான் விரும்பி நான் 3 குழந்தை வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், பொண்ணு வந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் என்ன நான் விரும்புகிற பொண்ணு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பிசாசு இப்படி தான் தந்திரமாக நம்மளை ஏமாத்துறான். நம்மளுக்கு சின்னதாக வேறு எதுவுமே வேணாம். ஒருத்தர் வந்து சொல்லுவார், அவன் ஜோசிக்காரெலாம் பார்த்துங்களேன், நீ விரும்புகிற பொண்ணு கிடைக்கனா போதும் ஒன்றே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். ஒன்று அதில் என்ன பண்ணுவார், ஸ்டேட்டஸ் வைப்பார், பார்த்துங்க அடுத்தது கனவு கண்ணி. அப்புறம் அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தாலே அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அனுதினமும் தேவனுடைய காரியத்தை வச்சுக்கிறீங்களா? டெய்லியும் துக்கம் வருது, டெய்லியும் சந்தோஷம் வருது, டெய்லியும் போராட்டம் வருது, டெய்லியும் எல்லாமே ஸ்டேட்டஸ்லேயே வருது. உன்னை எதை வச்சு கண்டுபிடிச்சிருவான் சத்துருவானவன்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கு இடம் கொடுக்காது. உன் துக்கமோ சந்தோஷமோ எதுவானா அது தேவன் ஒருவரை தவிர ஒருத்தருக்கும் சொல்லாத. உனக்கு அப்படியே இல்லை பிரதர், என் மனசு பொறுக்கலன்னா நல்ல தேவ மனுஷன் இடத்துல, தேவ மனுஷ இடத்துல, நல்ல ஊழியம் செய்கிறவங்க இடத்துல, ஜெபம் பண்ணுறவங்க இடத்துல போய் சொல்லு. ஊரெல்லாம் போய் தம்பட்டம் அடிக்காத. அவன் என்ன தெரியுமா பண்ணான், உலகம் பூரா போய் சொல்லிடுவான். அல்லேலூயா. நல்ல உன் காரியத்தை கவனத்தோடு கூட புரிந்து கொண்டு செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருப்பீர்களானால், தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்திருப்பீர்களானால், நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, ஒரு மனமாக இருந்து தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவன் தன் ரகசியத்தை ஒரு இடத்துல சொல்ல மாட்டான். அவன் சொல்கிறதெல்லாம் தேவ சமூகம் மட்டும்தான்.
ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, வானத்து நட்சத்திரத்தெல்லாம் பாரு, அது போல் உனக்கு குழந்தை இருக்கும். பூமியின் மணல்தனெல்லாம் என்ன கூடுமானால் என்ன. அவன் திருப்பி போய் சொல்கிறான். அவனுக்கு துக்கம் வரும்போதெல்லாம் அவன் போகிற இடம்லாம் தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகம். ஏன்னா அங்கே 2 பேர் ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டினுட்டாரு. ஆபிரகாம் பார்க்குறான், ஆண்டவரே வனாந்திரமாகுதான். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து நட. அவன் நடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. கர்த்தர் இதை சொல்றாரு, அல்லாமலும் 2 பேர் தங்களில் வேண்டிக் கொள்ள போகின்றது எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்னாகும், உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப 2 பேர் ஒரே காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க? அல்லேலூயா. அப்ப அது பொதுவான காரியம் தான் இருக்கும். உன் பர்சனல் காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப அதான் சொல்றேன், நீங்க சொல்லி தந்தா கூட உங்கள் வார்த்தைகளை நல்ல ஊழியர்கள் ஜபிக்கிறவங்க இடத்துல போய் சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன், சிலர்லாம் சொல்லி சிலர் அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேன் பிரதர், அவங்க எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த விஷயம் இவங்க சொல்கிறாங்க, இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்னுடைய ஜப காரியம் எல்லாத்தையும் தேவன் இடத்துல சொல்லுவேன். அல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல சொல்லுவேன், அவ்வளோதான். உன் ரகசியங்களை, உன் பர்சனல் விஷயம் 2 பேர்கிட்ட, ஒன்று கடவுள்கிட்ட சொல்லு, இல்லை கடவுளை சார்ந்து இருக்கிற மனுஷன். பைபிளை தூக்குறவங்களாம் கடவுளை சார்ந்து இருக்கிறவங்கள எல்லாருக்கிட்டையும் எல்லா ரகசியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு கடந்த வாரத்தில் என்கிட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பேசுவாங்க. எப்பயுமே அவங்க தன் மருமகளை குறித்து என்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப துக்கமான விஷயந்தான். அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஏசப்பா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும்தாங்க அந்த காரியத்தை சொல்ல சொன்னார். என் நண்பன் ஒருவன் இறந்து போனான் கடந்த நாட்களில். அவங்க மனைவி 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அண்ணா ஆவியானவர் என்கிட்ட உங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்ல சொல்கிறாருன்னா, அவர் இப்படித்தான் இறந்து போனார்ன்ற ரகசியத்தை என்னிடத்தில் அந்த மகள் சொன்னாங்க. நல்லா தெரியும் யாருக்கிட்ட சொன்னால் அது பத்திரமா இருக்குமோ அவங்கக்கிட்ட சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க. தேவையில்லாத மறுகிட்ட அந்த காரியத்தை சொல்வதை விட்டு 2 பேர் ஜெபம் பண்ண போறீங்கன்னா பொதுவான விஷயமா தான் இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டை குறிச்சிருக்கலாம், பிள்ளைங்களை குறிச்சிருக்கலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தில் இருக்கிற இடத்துல நீ ஐக்கியம் வைத்து கொண்டிருப்பாய். ஆனால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் எப்படி பண்ணா எல்லாம் இருப்பீங்க. அல்லேலூயா. இங்க எப்படி இருப்பீங்க? எல்லாம் இருப்பீங்க. ஆனா சில வாய் பாடும், சில வாய் பாடாது. இப்ப பாடாத வாய பாடுற வாய் என்ன பண்ணும்? பார்த்து சொல்லணும், மூஞ்சி பாட. அல்லேலூயா. சில வாய் என்ன பண்ணாது, மற்ற விஷயம்லாம் பேசும், மற்றது ஜோக் அடிக்கும், காமெடி பண்ணும், அதுக்கெல்லாம் வாய் திறக்கும். தேவ சமூகத்தில் வந்து பாடுறதுக்கு என்ன வராது? பக்கத்தில் கை வச்சு சொல்லு. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தேடி வந்தது சத்தத்தையே காடு பாருங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன. ஒரே வாயினால் மகிமைப்படுத்தினா அப்போ சில வாய் திறக்குது, சில வாய் திறக்க மாட்டேங்குது. அப்படின்னா சிலர் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு தேவ சமூகத்தில் என்ன பண்றீங்க? அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க.
அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பி கேளுங்க. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தின் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும், அங்க பாருங்க, நல்ல வசனத்தை கவனித்து கேளுங்க. சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்றேன். இங்க வந்து என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரும் புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு எல்லாம் ஒரே தேவனை தான் தொழுது கொள்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனிங்க, எல்லாம் ஒரே தேவனை தொழுது கொள்ளும் போது அந்த ஒரு மனம் இல்லையே, ஒரே வாயினால் என்று சொல்லும் போது அப்பதான் என்ன பண்றீங்க, உங்க வாய் வேற வாயா போயிடுது. அல்லேலூயா. சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல், இங்க உள்ள சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட சேர மாட்டேன், இவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன், இவங்களோடு கூட இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ தேவனோடு கூட அட்டாச்மெண்ட்ல இருந்தனா, காலையில எழுந்தவனே ஐயோ இன்னைக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பரபரன்னு இருக்கும். நீ யாரு கூட அட்டாச்மெண்ட்ல முதல்ல இல்ல, அது சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும், நீ யாரு கூட அட்டாச்மெண்ட்ல இல்ல, தேவனோடு கூட முதல்ல அட்டாச்மெண்ட்ல இல்ல. அப்போ முதல்ல தேவ பிரசன்னத்தை உணரணும்னா அதுக்கு முன்னாடி சபைக்குள்ள ஆண்டவர் எதை தம்மா விரும்புறாரு, ஒரு மனதின் ஆவியை உன்னிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்த வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன சொல்றேன், புத்தி நீங்க தான் சொல்லணும். ஆனா நமக்கு இப்ப புத்தி சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. நம்ம புத்தி சொல்ல வேண்டிய இடத்துலன்ட்டு இப்ப நம்மளுக்கே யாருன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஒழுங்கா நந்துக்கப்பா, ஒழுங்கா காலையில ஏஞ்சி வந்துருங்கடா அப்படின்ட்டு உங்களுக்கு புத்தி சொல்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா வேதனை சொல்லுது, நீங்க தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எடுத்து 1 பேதுருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. பைபிள் வச்சுக்கிற எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து, இங்க வேதம் அழகா சொல்லுது, நீங்கள் எல்லோரும் எப்படிதான் இருக்கணும், ஒரு மனம். அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, ஒரு மனமா இருக்கிறீங்களா? இப்போ உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு கூட ஒரு மனமா என்னாரு, இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கே ஒரு மனம் இருக்குதான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு மனமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்கள் எல்லோரும், வேதம் சொல்லுது, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் இரக்கமுள்ளவர்களா. முதல்ல எது இருக்கணும், உள்ள இறக்கம் இருக்கணும். ஐயோ இதுவா, இதுக்கு நான் எங்க இறக்கப்படணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. விசுவாசி பக்கத்துல இப்ப கைப்பிடிச்சு சொல்லுங்க. விசுவாசினா யார சொல்றாங்க? யார் விசுவாசி? யார்ப்பா விசுவாசி? பக்கத்துல கைப்பிடிச்சு, விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசி யார் தான்? நீங்க தான் விசுவாசி. நம்ம நினைக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம விசுவாசிச்சாதான் நம்மளை விசுவாசியே என்று தேவன் கூப்பிடுவார். நீ விசுவாசமே இல்லாமல் இருப்பாயானால், அல்லேலூயா, விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்துகின்றவனாய் இருப்பாய். இங்க வேதம் அழகாய் சொல்கிறது. வாசிங்கப்பா.
விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தில் இங்க மேல் வீட்டில் இருந்த காரியம் தான். விசுவாசிகளான திரளான, எப்போ உங்களுக்குள்ள ஒரு மனம் வருதோ அங்க கூட்டம் திரளாய் மாறிடும். ஒரு மனம் இல்லாத வரைக்கும் இங்க கூட்டம் சேராது. இங்க கூட்டம் சேரணும், தேவ சமூகத்தில் ஜனங்கள் பெருக வேண்டுமானால் நீ முதல் ஒரு காரியம், விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனோடு கூட ஒரு மனமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனோடு கூட ஒரு மனமாய் இருப்பீர்களானால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ யாருடன் ஆனாலும் ஒரு மனமா இருப்பீங்க. இந்த ஒரு மனம் தேவையில்லாத வழியில் உன்னை நடத்திடக்கூடாது. அல்லேலூயா. தேவையில்லாத வழியில் என்ன பண்ணக்கூடாது, நடத்திடக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடக்கூடாது. கடந்த நாட்களில் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங், இப்போ நான் நிறைய இடத்துல இந்த வீடியோ கிளிப்பிங்க, அந்த தம்பி பேர் கிறிஸ்துவ பேராக இருக்கிறது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த காரியம் பார்த்து. அந்த சகோதரன் சாட்சி கொடுக்குறான், இந்த மாதிரி என் வாழ்க்கை அழிஞ்சிச்சு, என் வாழ்க்கை. ஆனால் அந்த சகோதரனுடைய பேர் வேதனைக்குரியதாக இருந்தது. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற தேவனை கற்றுக்கொள்கின்ற, தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள அசுத்த ஆவிகள் கடந்து வருகிறபடியினாலே அது மற்றவர்களுடைய குடும்பத்தை கெடுக்கத்தக்கதாக மாறிவிட்டது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லோரும் எப்படிதான் இருக்கணும்? வேதம் சொல்லுது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவராகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, ஏகமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இங்கு ஒரு மன சபைக்குள்ள இல்லாதபடியினால திரளான கூட்டமாய் நாம் பெருகக்கூடாதபடிக்கு சிறுகி கொண்டே இருக்கிறோம். சிறுகுவதற்கு காரணம் என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளு. நீ ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் முதல்ல தேவனோடு கூட இல்லை, உன் சபையில் இருக்கிற உன் சகோதரனோ உன் சகோதரியோடு கூட ஒரு மனதின் சிந்தையோடு கூட இருப்பது இல்லை. அப்படி ஒரு மனம் இருக்குமானால் அது ஒரு மனமாய் இருப்பதல்ல, அது மாம்சத்துக்குரிய காரியத்தில் உன்னை கொண்டு போய் நிற்க விட்டுறது. ஆவிக்குள்ள வளரும் போது நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, 120 பேர் ஒரே இடத்துல இருந்த போதிலும் அவர்கள் சிந்தனை மாம்சத்துக்குரியதாய் போகாதபடிக்கு இருந்ததுக்கு ஒரே காரணம், அவன் ஒரு மனமா இருந்தான், அவன் தேவனோடு கூட இருந்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு கிறிஸ்துவ பேரை வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு மனம் இருக்கக்கூடாதபடிக்கு வேறு சிந்தையாய் மாறுவதற்கு சத்துருவுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அந்த காரியம் உன்னை தேவ சமூகத்தை விட்டு பிரித்தது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உனக்கு அடையாள பொருளாய் மாற்றி விடுகிறது. அது நன்மைக்கு எதுவான அடையாளம் இருந்தால் பரவாயில்ல, தீமைக்கு எதுவான அடையாளமாய் மாறி வரும்போது அது உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தை, உன்னை சார்ந்தவர்களை, உன் பெற்றோர்களை, உன் சகோதரனை, உன் சகோதரியை எல்லாரையும் இழிவுபடுத்துகின்றதாய் மாறிவிடுகிறது. தேவ சமூகத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரை தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கு முன்பாக ஒரு மனதின் ஆவியை மேலே ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கப்புறம் எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிலங்க. நீ ஆஷி ஆராதனா ரீக்காரா பௌதன ரிதுனி நீ ஆஷியா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தத்தக்கதாக நீர் தானே ஆண்டவரை அழைத்து வந்தீர். என்னை தெரிந்து கொண்டவரும் நீதானே ஆண்டவரை, என்னை மறக்காதபடிக்கு என்னை நடத்தினவரும் நீர்தானே ஆண்டவரன்ட்டு எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஷிமேதன ரதினி காராதானோ ரோதினி நீ ஆஷியாராதானா. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே அந்த ஒரு மன ஆவியின் அபிஷேகம் என் மேலே ஊற்றப்படட்ட ஆண்டவரே, ஊற்றப்படட்ட ஆண்டவரே, ஊற்றப்படட்ட ஆண்டவரேன்னு கேளு. ஷிமிஹேதோனோ ரோதன ஹாலா ஷிகா பௌதானாரா ஏதே நீ ஷி யராதோனோ ரோதாலா ஹஷிகமே ரோதானாரா. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே முதல்ல நான் உன் கூட ஒரு மனமாக இருக்கிற ஆவியின் அபிஷேகம் என்னை பற்றி பிடிக்கட்டுன்னு சொல்லு, என்னை பற்றி பிடிக்கட்டுன்னு சொல்லு. மெஹோதோரா ஹஷிஹேதன நீ கபௌதானா ரஷியாலாதானா. எந்த நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாய், தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறவனாய், ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுகின்ற ஒரு மனதின் ஆவியை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னொரு விஷயம், சத்துரு என் சபைக்குள்ளே என ஒரு மனமாக இருக்கக்கூடாதபடிக்கு பகையும் கசப்பையும் கொண்டு வந்து கொடுத்து என் சபையில் இருக்கிற ஜனத்தோடு கூட நான் பேசக்கூடாதபடிக்கு, முகம் கொடுக்க கூடாதபடிக்கு கசப்பு தன்மையை கொடுத்து என்னை நிற்க வைக்கின்ற அந்த இடத்தை விட்டு என்னை வெளியே எடுத்து போடுங்க ஆண்டவன் சொல்லு. ஏன்னா நீ சிறந்த ஆட்டுக்குட்டி இல்ல, நீ திறமில்லாத ஆட்டுக்குட்டி.
தரம் இல்லாத ஆட்டுக்குட்டியை சிறந்த ஆட்டுக்குட்டியை மாத்தனா அது தேவனால மட்டும்தான் கூடும். தேவனால அது கூட வேண்டும் என்று நினைச்சனா நீ முதல்ல உன் பாவத்தை உன் காரியத்தை எல்லாம் இந்த நாள் அறிக்கையிட. ஆண்டவரே, அது போல பொல்லாத காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால், கசப்பு எனக்குள்ளே இருக்குமானால், ஒரு மனம் வரக்கூடாதபடிக்கு காரியங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் அதெல்லாம் என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே சொல்லு.